அமைதியான முறையில் வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்தணும். காத்திருப்பு போராட்டம் நடத்தல போலீஸ் தலையிட்டு நீங்க நைட்ல சிட்டியில மட்டும் நைட்ல பண்ணக்கூடாது பணம் வெளியே போனாங்க. தமிழ்நாடு பூரா பணியிடத்துல இன்னி வரைக்கும் நைட்டு பூரா நடந்துருக்குது. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, உத்தரவாதம் கொடுத்தாங்க, நாளைக்கு நீங்க நடத்தீங்க, இன்னைக்கு நீங்க எல்லாம் கலைஞ்சு போங்க, இன்னைக்கு நீங்க போனாக்கா நாளைக்கு உங்களுக்கு நீங்க பண்டிகை அலோவ் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு உங்க உட்காரவே இல்லை, போராட்டம் பண்ணவே இல்லை, கூடவே இல்லை. அதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி ஒரு வலுக்கட்டமையா வள்ளி ஏற்றி உட்கார வச்சா எப்படி ஜனநாயக நாடா? என்ன நாடு இது? நாடு எங்க போய் நிக்குது? இந்த போலீஸோட ரொம்ப கடுமையான அரசாங்கம் பண்றாங்க. ஒரு போய் கொடுத்துருக்காங்க சார், 25 மாசமா கூட்டிட்டு 10 மாசம் கொடுத்துருக்காங்க. இன்னும் தீர்க்கப்பட பட்சம் நிறைய இருக்கு. 1-2 பிறகு பணி சேர்த்து வரைக்கும் ஓய்வூதியம் போராடுறோம், அதுக்கு எந்த முடிவும் இல்ல. டிஆர்எஸ் தரல, அதுக்கு எந்த உத்தரவாதம் இல்ல. அப்ப அந்த முறையை போலீஸ் போராட்டம் நடத்தாத எங்களை ரோட்ல நடந்து போனா புடிச்சு உள்ள போடுறாங்க. எப்படி சரியா இருக்கும்? ஒரு அடக்குமுறையா பாக்குறோம். அதாவது திமுக சொல்லுவாங்க எமர்ஜென்சி, அந்த மாதிரி இருக்குது, ஒரு எமர்ஜென்சி மாதிரி இருக்குது. இது ஜனநாயக நாட்டில், அதுவும் முக ஸ்டாலின் ஒரு பிற்போக்கு எல்லா சமூக நீதியை காக்கிறன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு இது அழகல்ல. அவர் கவனத்துக்கு கொண்டு போங்க. இது பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை, போராட்டம் தீர்க்க முடியாது. ஜனநாயக மூலமா தொடரும் சார், இந்த மாதிரி நிறைய தொடரும், விட மாட்டோம். எந்த கட்சி வந்தாலும் போக்குவரத்து தொழிலாளிக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க. எங்களுக்கு ஓய்வூதியம் கண்டிப்பா கிடைக்கணும். ஓய்வு பெற்றவங்களுக்கும் இன்னும் பணப்பலன் எதுவுமே கொடுக்கல. இப்ப போராட்டம் அறிவிச்சு ஒரு நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள 10,000 கோடி நாங்க ஒதுக்குறோன்னு சொல்றாங்க. ஆனா எதுவும் பண்ணல. எங்களுக்கு ஓய்வூதியம் கட்டாயம் தேவை. ஊழியர்களை எல்லா பணியாளர்கள் எல்லாரும் நாங்க பாதுகாக்கிறதுக்கு போராட்டம் தொடரும், கண்டிப்பா தொடரும். அதிர்ச்சியா இருக்குது, ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. எங்களுடைய உரிமைக்காக தான் நாங்க போராடுறோம். எங்களை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் நீங்க?